ஹாய் வணக்கம். இன்றைக்கி முட்டைக்கோஸ் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. முட்டைக்கோஸ் நல்லா பொடியாக ஓரளவுக்கு ஒரு கப் அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு, 100 கிராம் கூட தேவையில்லை, ஒரு 50 கிராம் அளவு சின்ன வெங்காயம் அதை உரித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் தேவையான அளவு எல்லாம் இஞ்சி கொஞ்சம் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ முட்டைக்கோஸை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லது. அதுக்கு தான் சொன்னேன் நான். சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. முட்டைக்கோஸை நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இன்னைக்காப்பா நல்லா இந்த பச்சை வாசம் மாறுற வரைக்கும் உருளைக்கிழங்கு குழம்பு, தட்டைப்பயிறு கடைஞ்சது, அப்புறம் இது சட்னி. என்ன சட்னினா முட்டைக்கோஸ் சட்னி. முட்டைக்கோஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுறது நல்லதுங்க. சாட்பார் சட்னினா புரியல. உடம்புல இருக்கிற அதாவது என்ன சொல்கிறது, தீய பாக்டீரியாக்கள், அதாவது வந்து அந்த கிருமிகள்லாம் இருந்துச்சுன்னா அது உடனே இதாகும், அழிஞ்சு போயிடும். அதனால் முட்டைக்கோஸ் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணுங்கள். பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், கூட்டு பண்ணி சாப்பிட்லாம், இந்த மாதிரி சட்னி பண்ணி பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற. ஒரு சில பிள்ளைங்க முட்டைக்கோஸ் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் சட்னி பண்ணி சாப்பாட்டில் பிணைஞ்சி ஊற்றி விட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க. டெய்லி முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணலாம். ரைஸ் பண்ணும்போது கூட இந்த முட்டைக்கோஸ் போடலாம். அது ரைஸுக்கு வந்து நம்ம வந்து காரம் அதிகம் போட வேண்டாம். கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் ரைஸ் பண்ணி இதை வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருந்தோம். அந்த வெங்காயத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 4-5 பல், இஞ்சி கொஞ்சம் தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கட்டும். தேவையான அளவு சின்ன வெங்காயம் அளவு ஒரு சின்னதாக புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு தக்காளி இருக்குது இல்லைங்களா, அது 2ஆக கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். முட்டைக்கோஸ் நல்லா வதங்கணும். முட்டைக்கோஸ் நல்லா பச்சை வாசத்துற அளவுக்கு நல்லா வதங்கணும். அடுத்து இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. அது பச்சை வெங்காயம்லாம் வந்து நல்லா பச்சை வாசம் அடிக்கும். என்னென்னா நல்லா வதங்கிடுச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் எடுத்து தனியாக கொட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறணும். மிக்சியில் போட்டு அரைக்கும்போது கொஞ்சம் கூட போகிறத விட ஆறி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிட்டோம். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இருந்தால் போதும். ஒரு 10 கிராம் அளவு, இல்லைன்னா 10 கிராம் அளவு இருந்தால் கூட போதும். நல்லா வறுபடட்டும். நல்லா வறுத்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், மிளகு இருக்குது இல்லைங்களா, மிளகு ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துல மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து அடிக்கடி நம்ம சமையலில், நம்ம இந்திய நாட்டை பொறுத்தவரையில் மிளகு, பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு பூண்டு, இஞ்சி தேவையான அளவு சேர்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு நான் அதை தைச்சிட்டு ஒரு அலாசி நல்லா வறுக்கணும். கடலப்பருப்பு நல்லா வறுக்கணும். நல்லா வதக்கி வச்சு கடலப்பருப்பு நல்லா வதக்கணும்.
நல்லா வறுத்த மாதிரி ஆகட்டும். கொஞ்சம் சிவந்த மாதிரி வந்துட்டால் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு தேங்காய் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக சும்மா ஒரு 2 துண்டு அளவு நல்ல தேங்காய் துருவல் கொஞ்சம் இருந்தால் போதும். ஒரு 1/4 மூடி கூட அவ்வளோ கூட தேவையில்லை. சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும். நல்லா அதுவும் லைட்டாக வறுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா ஆறினோடனே நல்லா வறுக்கட்டும். பச்சை வாசம் வர அளவுக்கு வறுத்துங்க. மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு ஆற வச்சாச்சு. மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க நைஸாக. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சு நான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொடிஞ்சோடனே இந்த அரைச்சி வச்சுருக்க சட்னியை போட்டு கிளறி வச்சுக்கோங்க. சாப்பாட்டுக்கு நீங்கள் மதியம் வரைக்கும் கூட செஞ்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அதாவது இட்லி தோசைக்கு கூட சூப்பர் டேஸ்ட்டாக ட்ரை பண்ணி